கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நான் தொடர்ச்சியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைய நாள் 2வது காரியம் நாங்கள் பார்க்க போகிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். பிரியமானவர்களே, நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மேன்மை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அழைப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களிலே நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் அசட்டை பண்ணும் பொழுது யாரை அசட்டை பண்ணுகிறோம்? தேவனாகிய கர்த்தரை, நமக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனையே நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எதனால் நாம் அசட்டை பண்ணுகிறோம்? மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே அங்கே ஒரு காரியத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பலிவிடத்தில் அசுத்தமானது அப்பத்தை படைக்கிறதுனாலேயே அதை உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்கே பலிபீடத்தில் படைத்த காணிக்கைகள், கர்த்தருக்கு என்று கொடுத்ததைகள் அங்கே அசுத்தமானதை படைத்தார்கள். அதனாலே எதனால் அசட்டை பண்ணுகிறோம்? நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் எப்படிப்பட்ட ஒரு அசட்டை பண்ணுதல், அசட்டை இனமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே எஜமான் எல்லாரையும் அவனுடைய திருமண வீட்டுக்கு அழைத்திருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிற 5வது வசனம், அழைக்கப்பட்டவர்களோடு அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டிய நாம் அந்த அழைப்பை உதாசீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உன்னதமான மேன்மையான அந்த அழைப்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டிய நாம் உலக காரியங்களிலும் வியாபாரங்களுக்கும் எங்களுடைய சொந்த அலுவல்களுக்கும் நாங்கள் அழைப்பை உதாசீனம் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் 13:41 தேவனுடைய கிரியையை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான கிரியைகளையும் பலத்த கிரியைகளையும் நம்ம அசட்டை பண்ணி நம்முடைய இஷ்டம் போல நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த அருமையான மாலை வேளையில், இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கு எதனால் அசட்டை பண்ணுங்க? நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாம அசட்டை பண்ணப்படுகிறதா? அதை நிமித்தம் கர்த்தர் கோபம் அடைகிறவராயிருக்கிறார், வேதனைப்படுகிறவராய், துக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில கர்த்தர்களை வைத்திருக்கிறார், மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக அல்ல, அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்களா, கிரியைகளை அசட்டை பண்ணுகிறவர்களாகவோ, என்னுடைய காணிக்கைகளை அசட்டை பண்ணுகிறவர்களா இல்லோ, கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு நாங்கள் உண்மை உத்தமத்தோடு நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். God bless you all.